அரே சுஃபியாக்கள் யார் தெரியுங்களா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அல்லாஹ் கைர், அவர்களிடமிருந்து அவருக்கு ரூஹ புடுங்கவே முடியாது. அரே நீ யாருடைய பரக்கத்துல சுகூத் செய்யணும்? என்னன்னு மகான்களுடைய வாழ்க்கை ஷிமுதி ஏறி ஹசரத் இஜ்மானுடைய நெஞ்சத்துல உட்காரும் பொழுது சர்க்கார ஷிமுர்ல அல்லாஹ்வை நிச்சயம் சுகூத் செய்தார்கள். நாம நினைக்கிறோம் ஃபுராத் நதியிலிருந்து தண்ணீர் கிடைக்கவில்லை, தாகமிட்டு இருந்தார்கள் என்பதாக. மகான்கள் இப்படி எழுதுகிறார்கள். அப்படி சொல்வது பேதம், அப்படி சொல்வது பேதம். ஃபுராத் நதியிலிருந்து சர்க்கார் தண்ணி கிடைக்காமல் இல்லை. ஃபுராத் நதி நபி எஜமானுடைய திருநாவு படவில்லை என்று அது தாகித்தது எழுதுகிறார். என்ன எழுதுறாங்க என்பவர்களே? இப்படி சொல்லாது. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகித்திருந்து கடைசியில் வஃபாத்தானார்கள் என்று சொல்லாதீர்கள். இது பேதம் என்பதாக எழுதுகிறார்கள். ஃபுராத் தாகித்தது, ஃபுராத் அழுதது. என்ன? இந்த ஹுசைன் ரலியல்லாஹு உதட்டில் பெருமானாருடைய உதரம் முத்தமிட்ட அந்த உதட்டில் என்னால் போக முடியவில்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாதாத்துடைய வாழ்க்கை என்பது அலாதியானது, அற்புதமானது என்பது. அதே யசீதுடைய படை எந்த ஃபுராத்திலே குடிச்சிச்சோ அந்த ஃபுராத்திலிருந்து ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் குடிக்க அல்லாஹ் விரும்புகிறார். என்ன என்பவர்களே? யசீதுடைய படை எந்த ஃபுராத்தில் தண்ணீர் அருந்தியதோ அதே ஃபுராத்தில் இருந்து அதற்கு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் அருந்துவதை அல்லாஹ் விரும்புகிறார் என்பவர்களே. நாதாத்துடைய வாழ்க்கை இவ்வாறுதான் இருந்தது. ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை ஷுஹூத் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த நாட்டுடைய ஆளுநர் ஊர் விட்டு வெளில போக சொல்லிட்டாங்க, இதில் செய்ய சொல்லிட்டாங்க. சர்க்கார் தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு காட்டுல வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்பொழுது கொல்ல கூட்டம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது ஒரு நபர் அவர்களுடைய மகன் அல்லது அவர்களுடைய பேத்தியை தோட பிடிச்சி இழுத்தாரு. காது அறந்துட்டு வந்துருச்சு. அந்த புள்ள கட்டிய சத்தம் கேட்டு சர்க்கார் கையில வச்சிருந்த சாக்கால ஒரு அடி அடிச்சாங்க. அங்க இருந்த கிட்டத்தட்ட 600 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. அரே ஹுசைன் ரலியல்லாஹுடைய வலியில் வந்த அவர்களுக்கு இவ்வளவு கராமத்துகள் இருக்கும் பொழுது அவருடைய ஜெத்தாகிய ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு கராமத்துகள் இருக்கும். ஆனால் எஜமான் அங்கே காண்றது கராமத் அல்ல, இஸ்திகாமத்தை காமிச்சாட்டாங்க சூஃபியாக்கள். அவசை பார்க்கறதுக்கு என்ன சொல்லி காமிச்சார்கள்? அல் இஸ்திகாமத்து ஃபௌகல் கராமா என்பதாக, கராமத்தை விட இஸ்திகாமத் உயர்ந்தது என்பதாக சொல்லி காமித்தார்கள். எனவே அன்பர்களே, அந்த நாதாக்களுடைய வாழ்க்கை என்பது